Hi, fluids அந்த சாப்டர்ல terminal velocity. So அந்த டாபிக்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏனா ரீசன்ட் கமெண்ட்ஸ் வந்து fluidsல இருந்து போட சொல்லி கேட்டிருந்தாங்க. So அதனால ப்ராப்ளம் என்ன? If n equal rain droplets falls through air with a steady velocity of 10 cm per second, coalesce, find the terminal velocity of the resultant drop in centimeter per second. அதாவது ஒரு n drops இருக்கு. அந்த n drops ஓட terminal velocity, each terminal velocity என்ன அப்படின்றது கொடுத்துட்டாங்க. Steady velocity. அதாவது எல்லா டிராப்பும் சேம் velocityல தான் விழுது. அந்த velocity என்னன்னா 10 cm per second. இப்போ இந்த n ட்ராப்ஸும் கொலாஸ் அப்படின்னா யூனைட் ஆயிடுச்சு, அதாவது ஒன்னாயிட்டா ஒரு பெரிய ட்ராப் கிடைக்கும்ல. அந்த ட்ராப்போட டெர்மினல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ல நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, ஓகே. ஆன் ஸ்பீக்கிங் ஆஃப் டெர்மினல் வெலாசிட்டி, நான் டெர்மினல் வெலாசிட்டியோட ஃபார்முலா எழுதுறேன். ஸோ ஜஸ்ட் வீனே வச்சுக்கிறேன். b is given by 2/9 r square rho minus sigma g divided by eta. இந்த இடத்துல 2/9 அப்படின்றது நம்பர்ஸ், ஆர் அப்படின்றது ஒரு ட்ராப், ஏதோ ஒரு இந்த இடத்துல நம்ம ட்ராப் இல்லை நீங்கள் ஒரு ஆயிலில் ஒரு பாலை விடுறதா இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுதுல்ல, அந்த ஆப்ஜெக்டோட ரேடியஸ் அது அந்த இடத்துல ஆர் ஸ்கொயராக இருக்குது. அண்டு ரோ அப்படின்றது அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி, அதாவது மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட டென்சிட்டி. அந்த சிக்மா அப்படின்றது எந்த மீடியத்தில் அது போகுதோ அந்த மீடியத்தோட டென்சிட்டி. அண்ட் ஜி அப்படின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அண்ட் ஈட்டா அப்படின்றது அந்த மீடியத்தோட விஸ்காசிட்டி. அந்த மீடியத்தோட ரெண்டு டேர்ம்ஸ் இங்கே படிப்போம். என்னென்னா டென்சிட்டி ஆஃப் த மீடியம் அஸ் வெல் அஸ் விஸ்காசிட்டி ஆஃப் த மீடியம். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஈக்குவேஷன்ஸ். அண்டு நமக்கு இந்த பர்டிகுலர் கேசஸில் அந்த டென்சிட்டி ஆஃப் த ரெயின் ட்ராப் வந்து மாறப்போகிறது கிடையாது, அஸ் வெல் அஸ் அந்த ஏரோட டென்சிட்டி மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா ஏரில் அந்த மீடியத்தோட டென்சிட்டி விஸ்காசிட்டி மாறப்போகிறது கிடையாது. அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் மாறப்போகிறது கிடையாது. ஸோ டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஆர், அதாவது ஆர் ஸ்கொயர். ஸோ வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அண்ட் நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல V2 by V1 equal to R2 square by R1 square. So V2 equal to V1 into R2 square by R1 square. இந்த இடத்துல R2 அப்படின்றது அந்த ஃபைனல் ரிசல்டன் ட்ராப்போட ரேடியஸ் அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் டெர்மினல் வெலாசிட்டி V2. அண்ட் V1 R1ன்றது இனிஷியலி இண்டிவிஜுவல் ட்ராப்லெட்டோட கதை என்னவோ அதுதான். சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும் என்னென்னா, இப்போது n நம்பர் ஆஃப் குட்டி ட்ராப்லெட்ஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ட்ராப்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம நிறைய இது ப்ராப்ளம் கிராஸ் பண்ணியிருந்திருப்போம். பட் அந்த இடத்துல ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னா, இந்த குட்டி ட்ராப்லெட்ஸ் பெரிய ட்ராப்லெட், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதோட வால்யூம் ஈக்குவல் டு, அதாவது சம் ஆஃப் தீஸ் வால்யூம்ஸ் ஈக்குவல் டு அதோட வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும். வால்யூம் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். வால்யூம் கன்சர்வேஷன் வரத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி என்ன நடக்கும்னா மாஸ் கன்சர்வ்டாக இருக்கும். அதாவது இந்த குட்டி ட்ராப்லெட்ஸோட மாஸெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ட்ராப்லெட்டோட மாஸ் என்னவோ அதுக்கு வந்து ஈக்குவல் ஆகும். லக்கிலி இந்த இடத்துலையும் நமக்கு டென்சிட்டி சேம். ஸோ மாஸ் கன்சர்வ்டு, டென்சிட்டி சேம். ஸோ அதனால தான் வால்யூம் சேம். பட் நீங்கள் வால்யூம் கன்சர்வ்டு அப்படின்றத படிக்கிறதுல தப்பு கிடையாது. பட் நான் அதுக்கு ஐடியா பிஹைண்ட் தட் அந்த ஸ்டெப்ஸு ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதாவது n டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஒன் பிக் ட்ராப்ஸ். அதெல்லாம் கொலாஸ் ஆகி வருதில்ல, அதோட வால்யூம்க்கு ஈக்குவல். இது வந்து வால்யூம் ஆஃப் ஸ்மால். அண்ட் n இன்ட்டு ஆல்ரெடி அந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸோட ரேடியஸ் என்ன R1 அப்படின்றத கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ வால்யூம் அது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் தான். ஸோ 4/3 pi R1 cube இஸ் ஈக்குவல் டு 4/3 pi R2 cube. ஸோ இது கேன்சல் ஆகிட்டு R2 ஸோ அண்டு அஸ் வெல் அஸ் நான் கியூப் ரூட் எடுத்துக்கிறேன். R2 ஈக்குவல் டு R1 இன்ட்டு n பவர் 1/3. லைக் எல்லா 1/3 டிவைட் பண்ணிட்டேன் பவர்ஸை. சரி, ஓகே. எனக்கு இந்த இடத்துல R2 ஸ்கொயர் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R1 ஸ்கொயர் பவர் 2 R1 பவர் 2 இன்ட்டு n பவர் 2/3. சரி, ஓகே. இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க மாதிரி V1 வந்து 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது போட வேண்டியது கிடையாது, ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் R2 ஸ்கொயர்ன்றது R1 ஸ்கொயர் இன்ட்டு n பவர் 2/3 டிவைடட் பை R1 ஸ்கொயர். சாரி, இங்கே மென்ஷன் பண்ணாததுக்கு. ஸோ R1 ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 10 இன்ட்டு n பவர் 2/3 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இந்த சம் சூஸ் பண்ணது காரணம் வந்து சம் பார்த்தோன்னே கொலாஸ் அப்படின்ற வரலாம் புதுசாக இருக்கும். அப்படியே அந்த டி ராஜேந்திரன் மொழிக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் டேர் டு அட்டம்ப்டாக பண்ணணும். ஸோ அந்த டேர் நமக்கு வேணும். அஸ் வெல் அஸ் இது முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த இடத்துல அந்த வால்யூம் கன்சர்வேஷன் தட் இஸ் ஃபைன், பட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டென்சிட்டி கன்சர்வ்லேருந்து வந்திருக்கு. சரி, ஓகே. அப்புறம் இந்த மாஸ் கன்சர்வ்ட்லேருந்து வந்திருக்கு. டென்சிட்டி சேம்னால வால்யூம் கன்சர்வ்டு. அண்ட் இந்த சம் சால்வ் பண்ணி இந்த சம் சூஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா, இதோட ப்ராப்ளம் முடிச்சு இதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபன் செக்ஷன் மாதிரி தான். என்ன அப்படின்னா, அந்த லெட்ஸே அந்த n நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் இருக்குல்ல, அந்த n நம்பர் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் வந்து உங்கள் தலையில் விழுது.
இது வந்து சினாரியோ 1 கேஸ் 1. செகண்ட் கேஸில் அந்த n ட்ராப்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய ட்ராப்பும் உங்கள் தலையில் வந்து விழுது. லெட்ஸ் சே ஆஃப்டர் டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டு ப்ராசஸில் உங்களுக்கு எந்த ப்ராசஸில் வலி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு புரியுதில்ல. லைக் சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு. அதுக்கு முன்னாடி இந்த வலி நமக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலி நமக்கு வந்து ஒரு டேமேஜ் காஸ் பண்ணுதுன்னா அது காரணம் என்னென்னா மொமெண்டம் m/v அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ லெட்ஸே இது வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஓகே மொமெண்டம்க்கு நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன் அண்டு வேறு கலர் எடுத்துக்கிறேன். அதாவது மொமெண்டம் ஈக்குவல் டு m/v. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 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 குட்டி மாசு ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் உங்கள் மேலே அடிக்குது. அப்போது வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதே ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மாஸ், லெட்ஸே ஒரு லாரியே அதே வெலாசிட்டியில் உங்கள் மேலே வந்து மோதும் போது யூ வில் கெட் ஹர்ட், உங்களுக்கு வந்து டேமேஜ் நடக்கும். ஸோ அது காரணம் வந்து மொமெண்டம் தான். ஈவன் தான் வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருந்தாலும் மாஸ் மாறலாம். சிமிலர்லி மாஸ் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு வெலாசிட்டி நீங்கள் ஜாஸ்தி கம்மியாக இருக்கும் போது எது ஜாஸ்தி வெலாசிட்டியில் உங்கள் மேலே வந்து படுதோ அட் த டைம் யூ வில் கெட் ஹர்ட், யூ வில் கெட் டேமேஜ். ஸோ த ப்ரைமரி காஸ் ஆஃப் கெட்டிங் ஹர்ட் இஸ் மொமெண்டம். ஸோ அதுதான் ஐடியா. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த இடத்துல வலி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸே கேஸ் 1ல் வந்து அந்த n ட்ராப்ஸ் வந்து வருது. ஸோ அந்த கேஸில் எப்படி இருக்கும்னா மாஸ் என்னென்னா n டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் மாஸ். ஓகே ஃபைன். அண்டு லெட்ஸே டெர்மினல் வெலாசிட்டி என்ன v இருக்கும். ஸோ v. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த n ட்ராப்ஸ் வந்து என் தலையில் விழுறதுக்கான மொமெண்டம். இதே செகண்ட் கேஸ் 1. இதே செகண்ட் கேஸில் என்னென்னா மாஸ் வந்து ஸ்டில் nm தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வால்யூம் கன்சர்வ்டு, பட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மாஸ் கன்சர்வ்டு. ஸோ மாஸ் ரிமைன்ஸ் nm. பட் இந்த இடத்துல அந்த டெர்மினல் வெலாசிட்டிக்கு அப்புறம் தானே ஹிட் ஆகுதுன்னு நினைக்கிறோம். டெர்மினல் வெலாசிட்டி என்ன, இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா n/2/3 × v. ஸோ சாரி, இது எகெயின் ஸ்மால் மாஸ். ஸோ நமக்கு n/3/3 5/3 × m/v. ஸோ அஃப்கோர்ஸ் அது என்ன சொல்ல வரேன்னா அந்த ஒரு பெரிய ட்ராப்லெட் உங்கள் மண்டையில் விழும் போது தான் உங்களுக்கு வலி ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர்ட் டு தோஸ் 10 ட்ராப்லெட்ஸ். ஸோ அதுதான் ஐடியா. அண்டு சில பேர் வந்து ஜஸ்ட் இந்த வெலாசிட்டி வச்சு மட்டுமே சொல்லிடுவாங்க. அதாவது இனிஷியலி வெலாசிட்டி வந்து v-ஆக இருக்குது, இல்லை சப்போஸ் n ட்ராப்ஸ்னால் n/v-ஆக இருக்குன்னு வச்சு ஜஸ்ட் அந்த அசப்ஷன் சொல்கிறேன். பட் செகண்ட் கேஸில் n/2/3v உங்களுக்கு புரியல, விச் இஸ் லெஸ் தென் n. அதாவது n/2/3 இஸ் லெஸ் தென் n. ஸோ அந்த மாதிரியான கன்க்ளூஷனுக்கு வராமல் மொமெண்டம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது இது வரும். அண்ட் இந்த வயலட் கலரில் எழுதியிருக்கிறது எல்லாமே யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுதான் சரி, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.